இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசாங்கம் பெற்றுக்கொண்டுள்ள நிதி விவரங்கள் என்ன என்பது குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று ஜனசதா பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் மிக கடுமையான கோரிக்கையை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களை சந்தித்து விசேட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஜனசதா பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் பல அதிரடியான குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் முன்வைத்தும் இருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக இந்த புறம்பெயர் அமைப்புகள் குறித்தும் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு வகையான கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார் என்பதை சீலரத்ன தேரர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். எனவே இந்த விடயத்தில் உண்மையிலே நேர்த்தன்மை இருக்குமானால் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய இந்த அரசாங்கம் எத்தனை மில்லியன் டாலர் அல்லது எத்தனை பில்லியன் டாலர்கள் நிதியுதவியை பெற்றுக் கொண்டுள்ளது என்ற துல்லியமான விவரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி தற்போதைய இந்த ஆட்சியை அரியணையில் ஏற்றுவதற்காகவும் இந்த அரசு ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகவும் இந்த புலம்பெயர் அமைப்புகள் எந்தளவுக்கு நிதி உதவிகளை வாரி வழங்கினார்கள் என்பது குறித்தான உண்மைகளையும் தகவல்களையும் அவர் உடனடியாக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என தேரர் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார். தொடர்ந்து கருத்தினை வெளியிட்ட பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தற்போதைய அரசியல் சூழலில் நிதி பழக்கம் குறித்து நிலவி வரும் முரண்பாடான கருத்துக்களையும் அம்பலப்படுத்தியுள்ளார். இன்று நாட்டின் இரு தரப்பினர் புறம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசாங்கத்துக்கு ஒரு சதமேனும் நிதியாக கிடைக்கவில்லை என்று மிக தீவிரமாக வாதிட்டு பிரச்சாரம் செய்து வருகின்றார். அவ்வாறாயின் இதற்கு முன்னைய கால பகுதியில் இந்த புலம்பெயர் அமைப்புகளால் தற்போதைய தரப்பினருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் பெரும் தொகையிலான நிதிகள் அனைத்தும் எங்கே சென்றன, இந்த பணம் யாரால் எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது மற்றும் இந்த நிதிகள் யாருடைய கைகளுக்கு சென்றடைந்தன என்பது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு இந்த அரசுடன் புலம்பெயர் அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கும் தரப்பினர் தெளிவான மற்றும் முறையான தகவலை வழங்கியே தீர வேண்டும் என்று பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் மிகவும் கடுமையான துணியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதி விவகாரங்களுக்கு அப்பால் நாட்டின் இறையாண்மைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்தும் சீலரத்ன தேரர் தனது உரையில் ஆழமான கவலையை பகிர்ந்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை தீவை முழுமையாக பலவீனப்படுத்துவதற்கும் இந்த நாட்டின் தனித்துவமான தேசிய அடையாளத்தை சிதைப்பதற்கும் சில உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகள் திட்டமிட்டு பின்னால் இருந்து வேலை செய்து வருகின்றார்கள் என்ற பாரிய சந்தேகம் ஒட்டுமொத்த பொதுமக்களிடையே தற்போது எழுந்திருக்கின்றது என தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த நாட்டின் பன்னெடுங்காலமாக பேணப்பட்டு வரும் உன்னதமான புத்த சாசனத்தை பலவீனப்படுத்தவும் நாட்டின் பாரம்பரிய மத மற்றும் கலாச்சார அடித்தளங்களை வேரோடு சீர்குலைக்கவும் சில குறிப்பிட்ட தரப்பினர் மிகவும் திட்டமிட்ட அடிப்படையில் காய் நகர்த்தி செயற்பட்டு வருகின்றார்கள் என்ற அச்சமும் சந்தேகமும் பௌத்த மக்கள் மத்தியிலும் ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மத்தியிலும் தீவிரமாக எழுந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் மீதான இந்த சந்தேகங்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பேசிய பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் புலம்பெயர் அமைப்புகளின் பின்னணி குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாடுகளில் இயங்கி வரும் இந்த புலம்பெயர் அமைப்புகளுக்கு இவ்வளவு பெரிய அளவிலான நிதி ஆதாரங்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன மற்றும் யாருடைய நெகிழ்ச்சி நிரல்களில் ஏற்ப இந்த நிதிகள் அனைத்தும் இலங்கைக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பது குறித்து ஆழமான ஆய்வுகளும் விசாரணைகளும் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தும் இருக்கின்றார். நாட்டின் இறையாண்மை, தேசிய ஒற்றுமை மற்றும் உன்னதமான புத்த சாசனத்தை பாதுகாப்பதாக நாங்கள் எப்போதும் முன்னின்று குரல் கொடுப்போம் என்று உறுதியளித்த தேரர் இந்த தாய்நாட்டை வெளிநாட்டு தேவைகளுக்கு பிறரின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்க முயற்சிக்கும் துரோக சக்திகளுக்கு எதிராக தாங்கள் எப்போதும் ஜனநாயக ரீதியில் வீதியில் இறங்கி போராடுவோம் என்று எச்சரித்துள்ளார்.
தன் உரையில் நிறைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு நேரடியான ஒரு சவாலையும் நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை அழைப்பையும் பத்திரமுள்ள சீலரத்தின தேரர் விடுத்தும் இருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் உண்மையில் இந்த நாட்டின் மீது பற்று கொண்ட நேர்மையானதொரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டவராக இருந்தார். புலம்பெயர் அமைப்புகளுக்கும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் இடையில் திரைமறைவில் நிலவி வரும் அனைத்து விதமான தொடர்புகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல்கள் குறித்தான முழுமையான விவரங்களையும் ரகசிய ஆவணங்களையும் நாட்டுக்கு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதே நேரம் நாட்டில் ஒற்றுமைக்கும் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலையோ அல்லது பாதிப்பையோ ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நாசகர செயற்பாடுகளுக்கு துணை போகும் அரசியல் சக்திகளும் எதிராக அவர்களின் ஏமாற்று வேலைகளுக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் எப்போதும் விழிப்புடனும் அவதானத்துடனும் இருக்க வேண்டும் என்று ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போதைய அரசியல் சூழலில் மாற்று வழிகளை தேடிக்கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் குறிப்பாக எதிர்கால சந்ததியினருக்கும் நம்பிக்கையூட்டும் வகையிலான மிக முக்கிய கொள்கை விளக்கம் கருத்துக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவீர வெளியிட்டும் இருக்கின்றார். இலங்கையின் எதிர்கால சந்ததியினரின் நலனை பாதுகாப்பதற்கும் நாட்டின் ஒட்டுமொத்த இளைஞர் யுவதிகளின் முன்னேற்றத்துக்காகவும் வெறும் தற்காலிக அரசியல் சுய நலன்களை விடுத்து உண்மையானதும் நேர்மையானதுமான ஒரு சமூக ஒருமைப்பாட்டை இன்றைய காலகட்டத்துக்கு மிக அவசியமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர மிகவும் ஆணித்தனமாக தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் களத்தில் தேர்தல்களை இலக்கு வைத்து உருவாக்கப்படும் கூட்டணிகள் குறித்து தமது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிநாட்டு டாலர்களை அடிப்படையாக கொண்டு தனிப்பட்ட தேவைக்காக உருவாக்கப்படும் கூட்டணிகளோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களின் நிகழ்ச்சி நிரல்களை அமைய உருவாக்கப்படும் அரசியல் கூட்டணிகளோ இந்த நாட்டுக்கு எந்தவிதத்திலும் விடிவை தராது என்பதை அவர் பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று தேர்தல்கள் நெருங்கும் வேளையில் மக்களின் வாக்குறுதிகளை எப்படியாவது சுருட்டிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு குறுகிய நோக்கத்துக்காக தற்காலிகமாக அரங்கேற்றப்படும் சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணிகளாலும் இந்த நாட்டுக்கோ அல்லது நாட்டின் இளைஞர்களுக்கோ எவ்வித பயனும் கிடைக்கப் போவதில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். இவ்வாறான போலியான கூட்டணிகள் இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை என்பதை அவர் மிகவும் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அரசியல் வியாபார கூட்டணிக்கு பதிலாக இந்த நாட்டின் தற்போது உண்மையாகவே தேவைப்படும் மாற்று அரசியல் கட்டமைப்பு எது என்பது குறித்து திலீப் ஜெயவீர மிக தெளிவான விளக்கம் ஒன்றை மக்கள் முன்வைத்தும் இருக்கின்றார். வெளிநாட்டு சக்திகளின் தேவைகளையோ அல்லது சுயநல அரசியல்வாதிகளின் தேவைகளையோ பூர்த்தி செய்யாமல் இந்த நாட்டின் அடிமட்ட மக்களின் உண்மையான தேவைகளையும் அன்றாடம் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சினைகளையும் ஆழமாக உணர்ந்து கொண்ட ஒரு சர்வஜன கூட்டணியே இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கிய தேவையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் இதய துடிப்பை அறிந்து கொண்டு அவர்களின் உரிமைகளுக்காக உண்மையான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பலமிக்க மக்கள் சக்தியே நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அவசியமானது என்பதை அவர் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது உரையில் மிகவும் முக்கிய விடயமாக அவர் குறிப்பிட்டதாவது சர்வஜன சக்தியின் அரசியல் கொள்கை பிரகடனம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துரைத்தும் இருக்கின்றார். சர்வஜன சக்தியின் உத்தியோகபூர்வ அரசியல் கொள்கை பிரகடனத்துக்கு அமைய இந்த நாட்டில் எல்லைக்குள் வாழ்கின்ற எந்த ஒரு சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் எவ்வித காரணத்துக்காகவும் தங்களது நாட்டில் வாழும் சிறுபான்மையினர் என நினைப்பதற்கோ அல்லது தங்களை தாழ்த்தப்பட்டவர்களாக கருதுவதற்கோ ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று அவர் மிகவும் உறுதியாக தெரிவித்துள்ளார். அதேபோல் இலங்கையின் பல்லின சமூக கட்டமைப்பில் எந்த ஒரு பிரஜையும் மொழி மதம் அல்லது இனம் சார்ந்த எவ்வித காரணங்களாலோ தங்களின் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவோ சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாகவோ கருதுவதற்கு தங்கள் சர்வஜன சக்தி கூட்டணியானது ஒருபோதும் வழிவகுக்காது என்றும் அதற்கு சூழலை நாட்டில் உருவாக்கப் போவதில்லை என்றும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களிடையே திரு ஜெயவீர பகிரங்கமாக உறுதியளித்துள்ளார். அனைத்து மக்களையும் சமத்துவமாகவும் கௌரவமாகவும் நடத்தும் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை சர்வஜன சக்தி முன்னெடுக்கும் என்பதை அவர் தனது இந்த விசேட உரையின் மூலம் ஆணித்தனமாக தெரிவித்துள்ளார்.